நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சென்ற வாரம் நம்ம தோல்வி என்ற வார்த்தையை வைத்து நிகழ்ச்சி தொடங்கினோம். அந்த வார்த்தையை மீண்டும் நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. தோல்வி என்பது தோல் வலியா? உண்மைதான், தோல் வலிதான். அந்த வலியை நீக்குவதற்கு என்ன போடணும்? நம்ம தொடர்ந்து உழைத்து செயல்திறனை காண்பித்து உழைத்து மேலும் முன்னேறி வெற்றி என்ற மாலையை போடணும். அந்த வெற்றி என்ற மாலையை போட்டால் தோல்வி என்ற தோல் வலி நீங்கும். அப்படி வெற்றி மாலைகளோடு இங்கு வந்துள்ள 5 சாதனையாளர்கள், அவர்கள் யார் என்று பார்க்கலாமா? 27/12/2020 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பெருமளவு கரபுரி எழுப்பி பாராட்டினாங்க. காரணம், கல்வித்துறையில் மிகப்பெரிய சாதனைகள். அன்று கொரோனா காலத்தில் கல்வித்துறையில் இந்த பாடத்திட்டங்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டங்களை டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. அவங்க தான் திருமதி ஹேமலதா. இவங்க ஒரு அருமையான ஆசிரியர். வணக்கம்மா. வணக்கம் சார். கல்வி சாதனையாளர். வணக்கம். மகிழ்ச்சி. கல்வித்துறை சாதனையாளரை தொடர்ந்து நமக்கு நிறைய சந்தேகங்கள். இந்த பணம் வேணும், பணத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு நிறைய பேர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கேயும் தேட வேணாங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அதற்கான திட்டமிடல் தேவை. அதை யார் சொல்ல போகிறாங்க? இன்னொரு ஹேமா. அவங்க தான் ஹேமா ராஜு. வணக்கம். வணக்கம். நிதித்துறை சாதனையாளர். உங்களை வரவேற்கின்றோம். ஓகே, இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு செய்தி, நமக்கான ஒரு தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் தன்னம்பிக்கை. அது எங்கே கிடைக்கும்? பல துறைகளில் கிடைக்கும். மிக உன்னதமான ஒரு துறை விளையாட்டுத்துறை. விளையாட்டுத்துறையில் ஒரு தன்னம்பிக்கை சாதனையாளராக இந்திய அளவில் பங்கு பெற்றவர்கள், மாநில அளவில் பல தங்க பதக்கங்களை வென்றவர். மாற்றுத்திறனாளி என்றாலும் என்னால் திறமையாக இந்த மண்ணில் ஜொலிக்க முடியும் என்று நிரூபித்தவர் தான் திருமதி வித்யா. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. வணக்கம். விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள். மகிழ்ச்சி, உங்களை வாழ்த்துகின்றோம். ஓகே, நமக்கான ஒரு தமிழ், நமக்கான மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுகின்ற போது நமக்கு பல நிலைகளில் நிறைய மகிழ்ச்சியான பதிவுகள். என்ன, ஒரு முதியவர் அவங்க பாடுறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு ஒரு அருமையான கவிதை. எனக்கு தேவை கனிவான சொல்லும், காரம் இல்லாத உணவும், அளவான மருந்தும், அளவளாவதற்கு ஒரு நட்பும் அது தேவை. அது மட்டும் இல்லாமல் சொன்னதை சொன்னாலும் சலிக்காத மகனும், சொன்னதை மறந்தாலும் அழுக்காத மருமகனும். இப்படி அருமையான கவிதை வரிகளால் நம்மை ஈர்த்தவர் அவர்தான் திருமதி ஹேமா நரசிம்மன். மொழித்துறை சாதனையாளர். வணக்கம். மொழித்துறை சாதனையாளர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம பாரம்பரியமான கலை வடிவங்கள் உலகமே பார்த்து பிரமிக்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த கலை வடிவம். இந்த கலை வடிவத்தில் குறிப்பாக சென்னைக்கு பக்கத்தில் ரொம்ப அருமையாக ஒரு மிக பெரும் கலைஞர் சேனாதிபதி. அவருடைய கலை வடிவங்களை இன்று உலகெங்கும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு சிறப்பான ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் திருமதி ஹேமலதா சேனாதிபதி. வணக்கம் மேடம். வணக்கம். கலைத்துறை சாதனையாளர். அடடா, மிக ஒரு மகிழ்ச்சியான பதிவுகளை பாருங்கள். இன்றைக்கி ஒரு கல்வித்துறை சாதனையாளர், ஒரு நிதித்துறை சாதனையாளர், ஒரு விளையாட்டுத்துறை சாதனையாளர், ஒரு தமிழ்துறை சாதனையாளர், அது மட்டுமா கலைத்துறை சாதனையாளர். இத்தனை சாதனைகளையும் உலகெங்கும் கொண்டு சேர்க்கணும் இல்லையா? அப்படி உலகெங்கும் கொண்டு சேர்ப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு தரிசனம், ஒரு ஞான தரிசனம், ஞான் தர்ஷன் 25 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய கலை, பண்பாடு, கலாச்சாரம் அத்தனையும், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய சுயசரிதை, 100 புத்தகங்கள், மிக நெடுங்கால பணி, ஒரு மிகச்சிறந்த உலக சாதனையாளராக தன்னுடைய எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, உரையாற்றும் துறை அத்தனையிலும் மின்னுகிறவர் தான் இன்னொரு ஹேமா. யாரு? டாக்டர் DK ஹேமா ஹரி. அவரை வருக என்று வரவேற்கின்றோம். முதல்ல நம்ம கல்விக்கு போகலாம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வந்த உடனே ஆரம்பிக்கிறது அகரம். அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு. முதல்ல நம்ம திருமதி NK ஹேமலதா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் ஒரு மிகச்சிறந்த
பள்ளி, அதாவது இப்போ நீங்கள் அரசமங்கலம் பள்ளியில் கவர்மெண்ட் ஹைஸ்கூலால் இருக்கீங்க. ஒரு தொடர்ந்து சாதனை விருதுகளை வாங்கி கொண்டு வரீங்க. இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன், அதாவது குழந்தைகளுக்கான பாடத்திட்டங்கள், அதாவது 10வது தமிழ் பாடத்திட்டங்களை ஒரு மின்னியல் வடிவமாக கொரோனா காலத்தில் மாற்றி எல்லாருக்கும் கொடுத்தீங்க. பென்ட்ரைவ் ஒவ்வொருத்தர நான் என்னன்னா எல்லாரையும் நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு பென்ட்ரைவோட எல்லா பசங்களையும் டிரைவ் பண்ணி போய் அவங்களுக்கான பாடத்தை கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சாதனையை புரிய தூண்டியது உங்களை? உங்களுக்கு சிறப்பான பல 2020 மாநில நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து அந்த ஆண்டு வந்து அது பாருங்கள், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்னோவேஷன் அவார்ட் அப்படின்ற ஒரு விருது சிறப்பாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆமாங்க சார். ஏன்னா நிறைய புத்தக செலவு இல்லை, பிரிண்டிங் செலவு இல்லை, ஒரு பண்ணிருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ இதற்கு பிறகு வேற என்ன தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ அது கோவிட் டைம்லேங்க சார் 21 நாட்கள் கூத்துக்கலைஞர் வேடமிட்டு தெருவாக கொரோனா அவேர்னஸ் பண்ணினோம். என்னுடன் வந்து ஒரு ஆசிரியரும் சேர்ந்து தான் பண்ணினார். பெருமாள் அப்படின்னு ஒரு ஆசிரியர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர், கெடார் அரசு பள்ளியில் தான் அவர் வேலை செய்கிறாரு. அவரும் நானும் சேர்ந்து தான் 2 பேரும் மாவட்ட காவல்துறை ஒத்துழைப்புடன், மாவட்ட கல்வித்துறை ஒத்துழைப்புடன் இருவரும் சேர்ந்து 21 நாள் கூத்துக்கலைஞர் வேடமிட்டு கொரோனா அவேர்னஸ் பண்ணினோம். அதுக்கப்புறம் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் நிறைய செய்வாங்க சார். அதுக்கு பெருசாக செலவு பண்ண மாட்டேங்க. நான் கூழாங்கற்கள், அதாவது விலையில்லா பொருள், அதை குப்பைன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு சொல்ல மனசில்லை, அதனால் நான் சொல்கிறேன். விலையில்லா பொருள், நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற ஒரு பொருள், அது எல்லாத்தையும் சேகரித்து அதில் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் செய்து மாணவர்களுக்கு காண்பிப்பேன். மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு சிறந்த வழியாக அது மாணவர்களுக்கு அமைஞ்சுது. இன்னொன்று, நம்ம மாணவர்கள் எல்லாருமே முதல்நிலை மாணவர்களாக இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்னு எல்லா மாணவர்களுடைய பெற்றோருக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் மாணவர்களுடைய மனநிலை அப்படி இருக்காது. முதல்நிலை, இடைநிலை, கடைநிலைன்னு 3 பிரிச்சுப்போம். பிரிச்சுக்கிட்டு முதல்நிலை பிள்ளைகள் எப்படியும் பாஸ் பண்ணிவிடுவாங்க. இடைநிலை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம். இந்த கடைநிலை பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நம்ம படின்னு டார்ச்சர் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன வருதோ, கலைத்துறையில் சிறப்பாக இருக்காங்களா, வரைகிறதுல சிறப்பாக இருக்காங்களா, பாடுறதுல சிறப்பாக இருக்காங்களா, விளையாடுறதுல சிறப்பாக இருக்காங்களா, அவங்களுடைய சிறப்பம்சம் என்ன என்பதை கண்டறிந்து அதில் அந்த மாணவரையோ மாணவியையோ பிரகாசிக்க வைக்கிறது தான் ஒரு ஆசிரியருடைய வேலைன்னு நான் நினைக்கிறேங்க சார். மாணவர்களை மதிப்பெண்கள் நோக்கி நம்ம புஷ் பண்ணுறோம், அந்த மதிப்பெண் தான் வாழ்க்கைன்னு. ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக மாற்றி இன்றைக்கி அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் அவங்க வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நடைமுறையை ஒரு ஆசிரியராக நீங்கள் இன்னோவேஷன் அவார்டு வாங்கின உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி, குறிப்பாக நீங்கள் இருக்கிறது கிராமப்புற பள்ளிகள், அங்கே அவங்களுக்கான, ஏன்னா திருப்பி அவங்களுக்கான நாளிதழ்களோ அல்லது வேறு ஊடகங்களோ இல்லை, இன்றைக்கும் இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி அதை வடிவமைச்சு அவங்கள வந்து பொதுவான அறிவாற்றல் உள்ள, அறிவு புலன் உள்ளவர்களாக எப்படி கொண்டு வரீங்க? அரசு நிறைய புத்தகங்கள் வழங்கியிருக்காங்க சார். பள்ளிக்கூடத்துக்கு நிறைய புத்தகங்கள் வழங்கியிருக்காங்க. தேன் சிட்டு நாளிதழ் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எல்லா மாணவர்களையும் உட்கார வச்சு வாசிப்பு திறனாக கொண்டு வரோம் பிள்ளைங்களுக்கு. அதேமாரி சொன்னார் சார், இனோவேட்டிவாக அவங்களே வந்து நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க. அறிவியல் மன்றம், தமிழ் மன்றம், வரலாறு புவியியல் மன்றம், அதாவது சோஷியல் மன்றம், இது மாதிரி நிறைய மன்றங்கள் வைத்து நிறைய பிள்ளைங்கக்கிட்ட இருக்கிற கருத்துக்களை வாங்கி அந்த பிள்ளைங்களுடைய முழு திறன் என்ன என்பதை ஆராயறதுக்காக இந்த மாதிரி நிறைய மன்றங்கள் வச்சு செயல்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் கூடல்னு ஒரு நிகழ்வு வைக்கிறாங்க. அதில் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஓவிய போட்டி, இதில் சிறக்கும் மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். மேலும் மாணவர்கள் வந்து கதை கட்டுரை எழுதுறதுக்கு பயிற்சி கொடுத்துட்டுருக்கேன். நான் என்ன சொல்லுவேன்னா, கதை எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அன்புள்ள அப்பா நலம் நலமறி ஆவல் அப்படின்னு இன்றைய நிகழ்ச்சியை ஃபுல்லாக எழுதுங்க. கீழே இப்படிக்கு தங்கள் அன்புள்ள மகள் எழுதுறீங்க இல்லையா, இந்த அன்புள்ளையும் இந்த இப்படிக்கு இது 2த்தையும் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிறது தான் சிறுகதை.
உன்னுடைய கதை இதுதான், டெய்லி ஒரு பேப்பரில் எழுது, அதை வந்து சேர்த்து வை, நாளைக்கு நீ பின்னாளில் ஒரு சிறந்த கதாசிரியராக வரலாம் அப்படின்னு பசங்களுடைய மனசுபடியாக கொண்டு போகிறதால அவங்க சுயமாக கற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க சார். அதனால் மாணவர்கள் அதிகமாக சுயமாக கற்றலுக்காக நிறைய கவர்மெண்ட் எங்களுக்கு எங்கள் பள்ளிகளுக்கு செய்கிறாங்க. அதனால் பசங்க அதை வந்து நோக்கி போயின்னு இருக்காங்க சார். வாழ்த்துக்கள். ஏன்னா இதை குறிப்பிட்டு சொல்கிற காரணம் என்னென்னா, இப்படி பல பள்ளிக்கூடங்களில், எல்லா பள்ளிக்கூடங்களும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்ப ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டு, இப்படிப்பட்ட பயனை செய்யாத பள்ளிகளை செய்ய வேண்டும்ன்ற ஒரு ஆவல்னால தான் நாங்கள் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி செய்யறதுனால தான் உங்களுக்கு வந்து 2021 ஏப்ரலில் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கலாம் அவார்ட், அப்புறம் யூனிவர்சல் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு இரண்டுலேயும் வந்து ஒரு பதிவாகியிருக்கீங்க. இந்த அவார்ட்ஸ், இந்த விருதுகளில் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, இப்படி ஒரு கிராமத்தில் எந்த வசதியும் இல்லாதன்றது நான் சொல்கிறது உடனடியான போக்குவரத்து அல்லது உடனடியாக மருத்துவம் அப்படி இல்லாத இடங்களில் கூட, ஏன்னா காலையில் ஒரு பஸ் வருங்க, அதை விட்டால் சாயங்காலம் தான் வரும், நடுவில் பேருந்து இருக்காது, உணவகங்கள் இருக்காது, அந்த இடங்கள்லையும் எங்களால் வந்து இந்த கல்வி வசதியை நல்லா செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. மேடம், ஒரு கல்வித்துறையை சார்ந்தவளாக பல இடங்களில் நீங்கள் சென்று உரையாற்றுகிறீர்கள், உலகெங்கும் பல பல்கலைக்கழகங்களில். இவங்களுடைய இன்னோவேஷன்ஸ், ஒன்று இன்னோவேஷன், ரெண்டாவது காஸ்ட் எஃபெக்டிவ், மூணாவது வந்து ரீச்சிங் த ஸ்டூடெண்ட்ஸ், நாலாவது மேக்கிங் தம் டு கிளிட்டர் இன் த வேர்ல்டு. இப்படிப்பட்ட பெண்கள் தான் வரணும் அப்படின்ற உங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த ஆட்டோபயோகிராஃபியில் படித்தேன். ஓகே, அதை இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களா? அப்சல்யூட்லி. நீங்கள் வந்து மின்னுகிறார்கள்னு சொன்னீங்க, அவங்க பேர்லேயே மின்னுகிறார்கள். ஏன்னா ஹேமாக்கு அர்த்தமே பொருளே தங்கம்னு பேர். அண்ட் நம்ம வந்து ஒரு விதத்தில் சாதனைன்னு நம்ம சொல்கிறோம். பட் அந்த சாதனை எப்படி உருவாகிறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறத அதை நன்னா யூஸ் பண்ணி அதை வந்து வெளியில் கொண்டு வருது அதுதான் சாதனையாக கடைசியில் மாறுறது. இவங்க விஷயத்தில் என்ன வருதுனாக்க, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்குது. அவங்க அத்தனை இதெல்லாம் சொன்னாங்க, வசதி, இந்த வசதி இருக்குது, அந்த வசதி, இந்த போட்டி எல்லாம் இருக்குது. இவங்க அதை யூஸ் பண்ணி பசங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி அதை பசங்களை சேனலைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, சாதனையை அமைச்சிருக்காங்க அவங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல பாராட்டுகள். அண்ட் முக்கியமான இப்போ ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இங்கே நீங்கள் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, ஒரு துறையும் நீங்கள்லாம் முன்னோடிகள், சாதனை படைச்ச முன்னோடிகள் நீங்கள், மீதி பேருக்கு. உங்கள் துறையே உலகத்துக்கு முன்னோடி பாரதத்துலேருந்தே. ஸோ கல்வித்துறையே நம்ம பார்த்தோன்னாக்க உலகத்துக்கு இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோன்னா அது வந்து அதுக்கு பேசிஸே மெட்ராஸ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இங்கேருந்து தான் போயிருக்குது. ஸோ அந்த துறையும் முன்னோடி நீங்கள் உலகத்துக்கு, இன்றைக்கி சமூகத்துக்கும் நீங்கள் முன்னோடி. நன்னா மேலும் மேலும் உங்கள் வேலை சேவை எல்லாம் நன்னா வளரணும். ஆல் தி பெஸ்ட். ஒரு மிகச்சிறந்த வாழ்த்து, பாராட்டுகள். அத்தனை பேர் கடவுள் எழுப்பி அவங்களை பாராட்டுறோம். மணி மென்டார் அப்படின்றச்சே அதற்கான தேடுதல், பணம் தேடுதல் அப்படியே இருக்கட்டுங்க. இப்படிப்பட்ட ஒரு மணி மென்டார் இவங்க வந்து அதுக்கான அறிவுரை சொல்லுவாங்கன்னுச்சே தான் ஹேமாராஜு அவர்களை மடிப்பாக்கத்துலேருந்து உடனடியாக கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணி உட்கார வச்சாச்சு. இப்போ அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு கேட்கலாம். இந்த பழைய பாட்டில் என்எஸ்கே பாடுற மாதிரி தான், உடுமலை நாராயண கவியுடைய பாட்டில் அழகாக சொல்லுவார், தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறை சேர்த்து வைப்பார் தேதி ஒன்றிலே. ஓகே, அப்போ அன்புடனே சேர்த்து வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாகி ஆட்டி பார்ப்பார் 21. அப்போது அதே நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி கலைவாணர் வந்து ரொம்ப அழகாக பாடினார், அப்படின்னா அதே நிலைமையில தான் எல்லாருமே இன்றைக்கி இருக்காங்க. அப்போது சரி, அந்த மாதிரியான ஒரு நிலையை மாற்றுறதுக்கு, அந்த மாதிரி நிலையை மனசளவில் நீங்கள் மனசளவில் மாற்றுறீங்க, ஆனால் செயலளவில் அதான் அடுத்த அதான் இப்போ இந்த சிச்சுவேஷன் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கான காரணமே ஆழ மனசுலேயே இதுதான் நிலைமை அப்படின்றத நான் நம்பிட்டேன். படங்களை பார்த்தோ, இல்லை எங்கள் அம்மா அப்பாவோட நிலைமையை பார்த்தோ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோ, என்னென்னமோ காரணத்தினால இதுதான் உண்மை. இப்போது நீங்கள் மீடியாவில் இப்போ நீங்கள் சொன்னீங்க, நம்ம வந்து பொதிகையில் பாசிட்டிவ் விஷயங்கள் தான் காட்டுவோம், நெகட்டிவ் விஷயங்கள் மீடியாவில் காட்ட விருப்பம் இல்லைன்னு நீங்கள் கொஞ்சம் பேசும்போது சொன்னீங்க. அப்போது மீடியாவில் எந்த அளவுக்கு நம்மளை ஆக்சுவலி நாங்கள் சொல்லுவோம் கிளைண்ட்ஸ் கிட்ட, நியூஸை பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம்.
மீடியால எந்த அளவுக்கு நெகட்டிவ் விஷயங்களை பார்த்து 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 பிரச்சனை தான் வாழ்க்கையில இருக்குன்னு நம்பிட்டீங்க. அந்த நம்பதுனாலே தான் நீங்க சொல்ற வந்து கவிதை வந்து சரிப்படுது. ஆனா அதை தாண்டி பாசிட்டிவ் விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து வேற மாதிரி செயல்படும். அதனால தான் இது எல்லாமே ஆழ் மனசில் இருக்குது சார் இந்த போயம்ஸு. அதனால நம்ம அதையே வந்து செயல்பாட்டிலையுமே அப்படி தான் அப்படின்றது நம்பிட்டு இருக்கோம். அதுக்காக தான் EQ அங்கே தான் ரொம்ப முக்கியம். IQ-ன்றது 20% அதுக்கு மேலே சிந்திக்க கேள்வி கேட்க தான் விரும்புகிறேன். ப்ளீஸ். நீங்கள் சேமிப்பை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர எனக்கான ஈட்டுதல், அதாவது அதுவும் பழையகால பாட்டே இருக்குது, ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் எதிரா கலாட்டா அப்படின்றது. அப்போ அந்த வயிற்றுக்காக தேவைக்காக நான் சொல்றது உணவு மட்டும் இல்லைங்க, அத்தியாவசிய தேவைகளுக்காகத்தான் நான் சிந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா. நீங்கள் வெறும் சேமிப்பு மட்டுமே சொல்கிறீங்க இல்லையா. அதனால எனக்கு வந்து முதல்ல வந்து என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக உங்கள் அட்வைஸ் என்ன, அப்புறம் தான் நான் சேமிப்பை பற்றி யோசிப்பேன். இந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான அட்வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே தினசரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஆதாயங்கள் இருக்க தான் செய்யுது. அது வந்து சில பேருக்கு நிறைய, சில பேருக்கு கொஞ்சம். ஆனால் தினந்தோறும் வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு நன்றி தெரிவித்து அதில் சந்தோஷத்தை காண்றோம். அதில் சந்தோஷம் நம்ம காணும் போது தான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகக்கூடிய சிந்தனையே நம்ம மைண்டுக்கு வரும். இல்லைன்னா நான் தினசரி சாப்பாடுக்கு, தினசரி அந்த பேசிக் நீட்ஸுக்கே நான் வந்து எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பேன். அதை தாண்டி யோசிக்கவே மாட்டேன். ஓகே, எனக்கு இது இருக்குது, செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக என்னைக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் இந்த சின்ன ரிஸ்க் எடுத்து நான் இங்கே போகலாம், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இப்படி வளரலாம் அப்படின்ற தாட்ஸ் வரும். இப்போ நீங்கள் சேவிங்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபாய் இன்கம் வருது. நான் பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். மியூச்சுவல் ஃபண்ட் சேவிங்ஸ் பண்ணும்போது ஒரு 1000 rupees நாங்கள் வந்து எடுத்தோடனே நீங்கள் 10,000 ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபாய் SIP போட சொல்ல மாட்டோம். 1000 rupees போடலாமே. இல்லை ஹேமா, எனக்கு ஒரே கடன் இருக்குது, அதனால என்னால் 1000 ரூபாய் இந்த காலகட்டத்தில் சும்மா வெளியே போயிட்டு வந்தாலும் 500 ரூபாய் செலவாயிடுது. ஓகேங்களா. ஆனால் அந்த 1000 ரூபாய் நான் என் பேரில் சேமிக்கவே யோசிக்கிறேன். ஏன்னா என் பிரெயின் ஃபுல்லாக கடன் இருக்குது, அப்படி தான் யோசிக்கிறேன். ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் என்ன தெரியுமா, நீங்கள் சம்பாதிக்கிறதுல கம்பல்சரி 10% சேரிட்டிக்கும் பொது நலத்துக்கு 10% வந்து கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியே இருக்கணும். அது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் பிரெயினில் கடன் இருக்குது ஆனால் ஒரு பக்கம் காசு சேர்ந்துட்டும் இருக்குன்ற எண்ணம் இருக்கும். அப்போது உங்களோட பிரெயின் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும். சூப்பர், அதை ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொன்னீங்க, பாராட்டுகள். இன்றைக்கி இருக்கிற மணி வேல்யூ, அப்போல்லாம் சொல்லுவோம் ஒரு 100 ரூபாயை மாற்றி 10 ரூபா கையில் இருந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ 100 ரூபாயை மாற்றி அடுத்த நிமிஷம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. பணத்தினுடைய மதிப்பு என்பது குறைய 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 நான் இன்னைக்கு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு என்னுடைய சேமிப்பை நோக்கி நகர்கின்ற போது எனக்கு அந்த நீங்கள் சொல்கிற அந்த பயம் தடங்களும் இருக்கத்தான் இருக்குது. அதே மீறி எப்படி நீங்கள் மணி வேல்யூவில் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற மியூச்சுவல் ஃபண்டோ வேறு அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அதை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற போது திருப்பியும் கேள்வி அங்கேயே என்ன போகுதுன்னா நான் எதை நோக்கி பயணிக்கணும், அதான் கேள்வி. நம்ம இல்லை எதை நோக்கி பயணிக்கணும்னா நான் கேட்குற கேள்விக்கான பதில் இப்படி எதிர்பார்க்குறேன், நான் என்ன திட்டத்திற்காக எதிர்கால திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இதான். இப்போ எப்பவுமே நீங்கள் ஒரு சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணும்போது நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே இன்ஃப்ளேஷன்னா எப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு இன்னோவா கார் ஒரு காலத்தில் 5 years பேக் 11 லட்சத்துக்கு இருந்தது, இன்னைக்கு 22 லட்சம் இருக்குது இல்லையா. இன்றைக்கும் அதோட வேல்யூ ஏறிடுச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் 22 லட்ச ரூபாய் இருந்தால் தான் அந்த பொருளை வாங்க முடியும். ஸோ மணி வேல்யூ கம்மி ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது உங்களோட சேவிங்ஸ் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னாக்கா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு இன்ஃப்ளேஷனை தாண்டி ப்ராஃபிட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இன்ஃப்ளேஷன் 7% அப்படின்னா எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 12-15% ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும்தான் என்னோட சேவிங்ஸ் வந்து ப்ராப்பராக மணி வளரும். கண்டிப்பாக ஒரு அருமையான பதிவு, பாராட்டுகிறோம் அனைவரும். அதாவது 15 ஆண்டுகளாக இந்த துறையில் இதுவரைக்கும் சற்றேறக்குறைய 6000த்துக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய நிதி சார்ந்த விழிப்புணர்வை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நினச்சி கண்டிப்பாக உங்கள் பாராட்டி மகிழ்கின்றோம். ஒரே ஒரு ரொம்ப சற்றேறக்குறைய 40 ஆண்டுகள் உழைத்து அலுவலகத்தில் உழைத்து ஓய்வு பெறும் நேரத்தில் சார் எனக்கு வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் வருது மொத்தமாக ஓய்வு பெற்ற பிறகு, அதுக்கு டாக்ஸ் கிடையாது, PF எல்லாம், இதை நான் என்ன பண்ணணும் அட்வைஸ்னு சொல்லலாமே? கண்டிப்பாக. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோட எதிர்பார்ப்பு என்ன, இப்போது நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வி ஹேவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லேண்டில் போட்டால் உடனே ரிட்டர்ன் எடுக்க முடியுமா?
கண்டிப்பாக கிடையாது. கோல்டில் போட்டால் ஒன்று எடுக்க முடியுமா? இல்லை நகையை நீங்கள் உங்கள் ஒய்ஃபோ இல்லை நீங்கள் போட்டுக்கலாம். பட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுலேருந்தே இன்ஃபேக்ட் அடுத்த மாதத்துலேருந்தே எனக்கு இவ்வளோ தொகை மாதம் மாதம் வரணும் அப்படின்ற பிளான்ஸே நிறையா இருக்குது. இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணியும் சிலது இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே சூப்பரான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களோட ரிஸ்க்கு என்ன அப்படின்றத பிளான் பண்ணி உங்களால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்ஃப்ளேஷன் கால்குலேஷன், எனக்கு இந்த 25 lakhஸுமே 10-15 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு மொத்தமும் வேணும், அது வரைக்கும் மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படின்றது கேரண்டீட் பிளான்ஸும் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து எனக்கு மார்க்கெட்டில் போடுறது ஓகே தான், எனக்கு இதுக்கப்புறம் வேறு கமிட்மெண்ட்ஸ் இல்லை, மாதம் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரி மாதம் மாதம் இது வந்தால் போதும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இமிடியேட் ரிட்டர்னுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். நிதித்துறை சார்ந்து பல இடங்களில் வினாடி வினாக்களும் அந்த துறை சார்ந்து பல இடங்களில் உரை நிகழ்த்தி வருகின்ற நம்ம டாக்டர் ஹேமா ஹரி அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. கண்டிப்பா. ஏன்னா நமக்கு ஒரு தேர்ட் அம்பையர் தேவை. கேட்டுக்கலாம். சொல்லுங்க மேடம். எஸ் மேம். ஓகே, வேல்யூன்னு எடுத்தா இல்லை, அந்த வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் நீட், தேவை. நமக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அண்ட் அந்த நீடு வந்து மாறிண்டே வருது. நம்ம இந்த காலத்தோட நீடு நம்ம எடுத்தோம்னாக்கா அது வந்து ஒரு 50-100 வருஷம் முன்னாடி இருந்த நீடோட வித்தியாசம். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன முக்கியமாக தேவைன்னாக்கா ஐ திங்க் அந்த வேல்யூ, இந்த லைஃப் ஸ்கில். நீங்கள் இந்த மணி மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் வேர்ல்டில் கையில் பணத்தை வச்சு அவங்க 12ஆம் கிளாஸ்க்கு மேலேயே அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு, மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அ லைஃப் ஸ்கில். அண்ட் இதை வந்து இவங்க வந்து ரொம்ப அழகாக சொந்த முயற்சியில் பெரியவங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து ஃபார்மல் எஜுகேஷனாக சின்னவங்களுக்கே ஸ்கூல் லெவல்லேருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை, இதை மேனேஜ்மெண்ட் பண்ணுற நீட் வந்து ரொம்ப அவசியம் எஜுகேஷனில். அண்ட் இந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து அவங்களா எடுக்கிறது ஒரு விஷயம், பட் ஃபார்மல் எஜுகேஷன்லேயே கொண்டா, அதுவும் மேத்ஸோட இதில் மொத்தமும் கணக்கு, இன்ட்ரெஸ்ட், இதுதான் சப்ஜெக்டே. மேத்ஸில் நம்ம கற்றுக்கிறதே கணக்கு, இன்ட்ரெஸ்ட்டு, அதெல்லாம் தான். ஒரு அருமையான பதிவு. அவங்க வந்து லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம். நீங்கள் ஆரம்பித்ததில் அதில் அழகாக சொன்னது, இந்த பணத்தை கண்டு நான் பயப்படுகிறேன். அப்போ லைஃப் ஸ்கில் அப்படி இருந்ததை இப்படி கற்றுக்கொண்டு லைஃப் ஸ்கில் அப்படின்னு மாறினது மிக மகிழ்ச்சி. நம்ம தொடக்கத்தில் பணத்தை எங்கே தேடுவேன்னு நம்ம பாடித்தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் திருப்பி நமக்கான ஒரு சிந்தனை ஓட்டம், இந்த பணத்தை எங்கே போடுவேன் வந்து அதற்கான இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மகிழ்ச்சி. வாழ்க்கை தடத்தில் நாம் நடந்து செல்கின்றோம். பல நிலைகள் இருக்குது. ஒவ்வொரு நிலைகள்லையும் அது வந்து எப்படின்னா ஒரு நாணயத்தின் இரு பக்கம் உதாரணம் சொல்கிறாங்க, பகல் இரவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி மாறி மாறி கொண்டே இருக்கிறது வாழ்க்கை. நம்ம கையில் இருக்கா? நம்ம கையில் இருக்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் மராத்தான் அது என்னால் ஓட முடியும், நான் ஓடிருக்கேன், நான் வந்து வேகமாக ஓடிருக்கேன், எல்லாரும் கரவுள் எழுப்பி பாராட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் நான் வந்து ஒரு உயிர் துடிப்போடு ஒரு அருமையாக என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்படி என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்த சூழலில் மிகப்பெரிய சுகமான நிகழ்ச்சி. அந்த சுகமான நிகழ்ச்சியில் நான் பெருமளவு பாதிக்கப்பட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாய் தந்தை பெருமளவு பாதிக்கப்பட்டாங்க. அப்படி பெருமளவு பாதிக்கப்பட்ட இடத்துல நான் நொடிந்து போய்விட்டேன்னா மிகப்பெரிய கேள்வி. இல்லை, நான் நொடிந்து போய் விடவில்லை. எனக்கான ஒரு திறமை என்னுள்ளே இருக்கிறது, என்னால் ஜெயிக்க முடியும் என்று ஜெயித்து காண்பித்தார். யார்? கோயம்புத்தூர் கவுண்டன் பாளையத்திலிருந்து வந்திருக்கின்ற திருமதி வித்யா. வித்யா, வணக்கம். வணக்கம் சார். அந்த நம்பிக்கையோடு சொன்ன விஷயங்கள், உங்களுடைய முயற்சி, அதுக்கேற்ற பயிற்சி, அது எல்லாமே மகிழ்ந்து நாங்கள் கேட்கின்ற அதே நேரத்தில் உங்கள் பின்னால் சில விஷயங்கள், இதே மாதிரி என்னுடைய ஸ்பைனல் கார்டு அந்த மாதிரி சில வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி அது என்ன சம்பவமா? ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினா நான் வந்து ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸாக சொல்கிறேன். தோலான்னு ஒரு படம் நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அதில் வந்து கழுத்துக்கு கீழே வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு அந்த ஹீரோ நாகார்ஜுனாக்கு. அது வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்பு என்னென்னா அக்ரிகல்ச்சர், தஞ்சாவூரில். அது நம்ம சொல்கிற மாதிரி நம்ம உடம்போட மெயினான பார்ட் வந்து ஸ்பைனல் கார்டு.
நம்ம தலையிலையோ கையிலையோ கால்லையோ என்ன எலும்பு மண்டை உடஞ்சா கூட நம்ம திருப்பி ரெடி பண்ணிடலாம். கேன்சருக்கு கூட ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஓவரால் த வேர்ல்டு வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கல, ரிசர்ச் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன லெவலில் அடிபட்டிருக்குன்னா, இடுப்புக்கு கீழே எனக்கு வந்து சுத்தமாக உணர்ச்சி இல்லை, யூரின் மோஷன் எந்த கண்ட்ரோலுமே இல்லை, யூரோ பேக் தான் யூஸ் பண்ணணும், மோஷன் வந்தால் கூட தெரியாது, ஐ மீன் மலம் ஜலம் கழிக்கிறது கூட தெரியாது. இது நான் சொல்கிறேன்னு கொச்சையாக நினைக்க வேண்டாம். நிறைய பேர் வீட்டில் வந்து அப்பா அம்மா வேலைக்கு விட்டுட்டு போயிட்டு சின்ன ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு கூட அந்த அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் திருப்பி அதை க்ளீன் பண்ண முடியுங்கிற சூழ்நிலையில் பொண்ணு வந்து சாகிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். நமக்குலாம் அது நார்மல் பீப்புளுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் இதனால எங்களோட உயிர் போகுதுங்கிறது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் தான் என்னையும் என்னை சார்ந்திருக்கிற எல்லாத்துக்குமே இதை பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக நான் மெயினாக ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே ட்ரைவ் பண்ணும்போது, மாடியில் ஒர்க் பண்ணும்போது, எல்லா ஹைட்ஸு, மரத்துலேருந்து விழுந்துறது, சும்மா மாம்பழ பறிக்க ஏறுறது, சில பேர் சூசைடல் அட்டம்ப்ஸு, நிறைய விஷயத்தினால ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் லாங் வீல் சேரில் ஆயிடுறாங்க. ஸோ ப்ளீஸ் பி அவேர் அண்ட் ப்ளீஸ் சேவ் யுவர் லைஃப். மிகப்பெரிய வார்த்தைகள். ஏன்னா இன்றைக்கி நல்லா இருக்கலாம், நல்லா நடக்கலாம், ஓடலாம், ஜம்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் உங்களை அறியாமல் இப்படிப்பட்ட விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீங்க. தான் வந்து பாதிக்கப்பட்ட இந்த சூழலில் தன்னை போல் மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் சொல்வதை அத்தனை பேரும் கண்டிப்பாக இவங்களுடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணோம். ஓகே, இப்போது இந்த ஸ்டேட்லேருந்து 2 பேர் போனோம். எவ்வளோ பேர் வந்து அந்த விட்டத்தை பார்த்துக்கிட்டு அது 4 சுவத்துக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பாருங்கள், இந்த ஸ்டேட்லேருந்து 2 பேர் போனோம். இந்த தூண்டுதல் உங்கள் மனசில் எப்படிமா வந்தது? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அது படிப்புலையாக இருக்கட்டும், சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, யூ வாண்ட் டு பி அ ரோல் மாடல் பிஃபோர் அதர்ஸ். அது நீ பண்ணுற காரியங்களில் அது வெளிப்படுத்தணும். நீ வந்து ஒரு கெட்டது செஞ்சு அதை மற்றவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிடக்கூடாது. யூ வாண்ட் டு பி அ ரோல் மாடல்னு சொன்னது வந்து நான் எப்பயுமே அதை மைண்டில் வச்சு, ஸோ ஐ வாண்ட் டு பி த ஆட் ஒன் அவுட் லைக் நவ். இல்லை, பாராட்டுகள். அது புன்னகையோடு சொல்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குமா? எல்லாத்துக்குமே நம்ம வந்து சில சமயத்தில் நல்ல நல்ல வரிகளை இப்போ நான் என் பக்கத்துலேயே ஒரு பெரிய கவிஞர் இருக்காங்க, நல்ல வரிகளை நம்ம மனசில் அப்படி போட்டு பார்க்குறோம் இல்லையா? சின்ன பையிலே செய்தி கேட்டால் எல்லாருக்கும் அந்த கவிதை, அந்த வரிகள் தெரியும். நாளும் ஒவ்வொரு நாளும் கூறும் காலம் தரும் பயிற்சி அப்படின்னு. இது வந்து குறிப்பாக ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரொம்ப அப்படி தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறீங்களா? 2022 நான் பார்ட்டிசிபேட் பண்ணினேன். அதுக்கப்புறம் என்னால் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால ஒர்க் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு அனுகிரகான ஒரு இல்லமில் போயிருந்தேன் நான், கோயம்புத்தூர்லேயே கொஞ்சம் அவுட்டரில். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்னால நான் வந்து இப்போது ஸ்டேட் மேட்ச் எப்போ வருதோ அதுக்கு 1 வீக் பிஃபோர் தான் நான் ப்ராக்டிஸ்க்கே போவேன். இந்த பொண்ணு வந்தால் பிடிச்சி வச்சுக்கோங்கடா, கேட்டை பூட்டி வச்சுருங்கடா, இல்லைனா திரும்பி வராது ஸ்போர்ட்ஸ்க்கே, அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு கேம்ப் வச்சப்போ அப்படி தான் சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேனே தவிர, தொடர்ந்து ஒரு 1 இயர் நான் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நேஷனல் இன்டர்நேஷனல் போகிறதுக்கான. படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார். ஒர்க்கில் இருக்கீங்களா? இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் சார். லாஸ்ட் 1 இயராக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன். கஸ்டமர் சப்போர்ட்டாக இருக்கேன், கஸ்டமர் அசோசியேட்டாக இருக்கேன். கம்பெனி வந்து பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன். மந்த்லி 15K மேலே ஏர்ன் பண்ணுறேன் சார். இப்போ நிறைய விளையாட்டுத்துறை சார்ந்து நம்முடைய அரசுகள், அதாவது நிறைய அதற்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துகிறாங்க இல்லையா? அது ஃபுல்லாக உங்களுக்கு ஐ திங்க் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கேலோ இந்தியா மற்ற இதெல்லாம் வந்து இப்போது அதில் உங்களுக்கு இன்னும், அதாவது நான் வந்து இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த பேரா ஒலிம்பிக் சாம்பியனாக ஸ்டேட் லெவலில் இப்போ இருக்கீங்க, நேஷனல் லெவலில் கண்டிப்பாக அந்த இலக்கை வந்து நீங்கள் எட்டிட்டீங்க. அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு 2024 நீங்கள் அதில் தங்க மெடல் வெல்ல வேண்டும் என்று கோல்டன் உமனாக நாங்கள் அதுலேயும் நாங்கள் வாழ்த்துறோம். இப்போது எதிர்பார்ப்பு, நாங்கள் இங்கே ஸ்போர்ட்ஸ்க்கு வரவங்ககிட்ட கேட்குற கேள்வியே தான். ஏன்னா இந்த மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் வந்த பல சாதனையாளர்கள், யோகா உலகளவில் யோகா புகழ் பெற்றவங்க, அதே போல் ஓட்டப்பந்தய வீராங்கனைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மங்கையர் சோலையில் வந்ததுனால ஒரு பெண்ணுக்கு நேஷ்னல் லெவலில் ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருக்கு. அதே போல் இன்னொருத்தருக்கு வந்து அந்த மலை சிகரம் ஏறுவதற்காக ஊக்கத்தொகை அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. அது காரணம் நம்ம பதிவுகளை அவர்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி அதை அப்படி இருந்துச்சு. உங்களுக்கான எதிர்பார்ப்பு, நான் இந்த துறை சார்ந்து முன்னேற வேண்டும், வளர வேண்டும் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம் மனசில், அதை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம்.
இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வெளில வரணும்னா கண்டிப்பாக வீட்டு வாசலை விட்டு வெளில வரதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் வீல் சேரை விட்டு வெளில வாசலுக்கு வர முடியும். அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு சஹாயின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பழனி சார்னு ஒருத்தர் கோச்சிங் கொடுத்தாங்க. சஷேர் ஹோம்னு அவங்க வந்து ஆம்புலன்ஸ் வசதி வச்சு வீட்டுக்கே வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பி அதில் நாங்கள் வீல் சேரோடு போய் அதில் போய் உட்காந்து ஹாஃப் டே போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கே வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் செஷன்ஸு எங்களுக்கு அஃபோர்டபுளாக போக முடிகிற மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொஞ்சம் கிடைச்சா. ஏன்னா ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி வீட்டை விட்டே வர முடியல, தாண்டா முடியாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போயுமே நானுமே ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ளே இருக்கும்போது நான் என் காம்பவுண்டில் இருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து என்னை மேலே ஏற்றி விடணும், கீழே இறக்கி விடணும். அப்பா அம்மா இல்லாத சமயத்தில் என் காம்பவுண்டில் இருக்காங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ தூரமே என்னால் வர முடியும். என் அப்பா அம்மா மாதிரி காம்பவுண்டில் இருக்க எல்லாருமே என்னை பார்த்துக்குவாங்க. அப்பா அம்மா பேரை பதிவு பண்ணுங்க. அப்பா அம்மா பேர் வந்து பெஞ்சமின், அம்மா பேர் வந்து கிருபைதானம்மாள். இருவரையும் நம்ம கரவொலி எழுப்பி பாராட்டுகின்றோம். ஏன்னா தன்னுடைய மகள், அதாவது சொந்தம்ன்றது வேறு இருந்தாலும் தன்னுடைய பாசம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த பிள்ளைக்காக அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வந்து தன்னுடைய மகிழ்ச்சியாக அந்த இருவரையும் நம்ம பாராட்டுகின்றோம். மேடம், இப்போது இவங்களுடைய செய்தியில் பல நாம் தெரிந்து அந்த வழியில் நாம் நடக்கணும் அப்படிப்பட்ட பதிவுகள் சொல்லியிருக்காங்க. இப்போ உலகத்தில் ஒரு கலாச்சார பாலம் அதை நோக்கி ஒரு கல்ச்சுரல் பிரிட்ஜ் அதை நோக்கி பயணம் செய்திருக்கீங்க. சற்றேறக்குறை 25 ஆண்டுகளுக்கு மேலே. அந்த கலாச்சார பாலம் கல்ச்சுரல் பிரிட்ஜ் அந்த இடத்துல அந்த பிரிட்ஜில் நின்று பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட கோரிக்கைகள் உங்கள் மனசில்? ரொம்ப அருமையான கேள்வி. அண்ட் இதை பற்றி ஆக்சுவலாக இவங்களை பாராட்டுறது ஒரு சைடு, இவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயம் இருக்குது ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அண்ட் ஆஸ் அ நேஷன் ஆல்சோ. இப்போது நீங்கள் வந்து இந்த பாலம் கல்ச்சுரல் பாலமில் நின்றுண்டு பார்த்தா என்ன வித்தியாசம் தெரியறதுன்னு கேட்குறீங்க. இது ஒரு ஃபண்டமெண்டல் இது என்னன்னாக்கா, நம்ம சிவிலைசேஷனில் நம்ம வந்து ஒரு டிபெண்டன்சியை நிறைய இது பண்ணியிருக்கோம். ஒருத்தர் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி நிறைய வாழ்ந்திருக்கோம் அண்ட் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். மீதி கலாச்சாரத்தில் இண்டிபெண்டன்ஸ்க்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் இந்த சொசைட்டியில் ஒரு இண்டிவிஜுவல் நம்ம ஆஸ் அ நேஷன் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் நம்ம அந்த இதெல்லாம் நம்ம நிறைய வற்புறுத்தியிருக்கோம். பட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அந்த இண்டிபெண்ட்டாக வாழறதுக்கு வெளிநாட்டில் அவங்க வந்து வசதி நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ்ன்னு இருக்கிறவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வருது, அது நார்மல் பீப்புளுக்கு தோணவே தோணாது. ஸோ நீங்கள் இப்போ பஸ்ஸுன்னு எடுத்துனீங்கன்னா நார்மல் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு இது ப்ரொவைட் பண்ணணும். பஸ்ஸு சும்மா ஒரு எக்ஸாம்பிள். பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இவங்க நிலைமையில என்ன தேவைன்னு தோணாது. இவங்க மாதிரி பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துல, தட் இஸ் இந்த மாதிரி டீம் ஆர் கமிட்டிஸ் ஆர் இந்த மாதிரி இதில் அதுவும் இவங்க நல்லா ஆர்டிகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தாங்கனாக்கா, இப்போ உங்கள் ப்ரோக்ராம் மூலமாக இந்த மாதிரி டீமில் இவங்களுக்கு இந்த நுழைஞ்சு இதை ஆர்டிகுலேட் பண்ணி இந்த மாதிரி நீட்ஸை ப்ளேஸ் பண்ணி நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. and that is what I would பண்ணிட்டே recommend. இருக்கேன். நான் என்ன இதில் கலந்துக்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ ரொம்ப முயற்சி பண்ணேன். பட் 3 இயர்ஸாக ஒரு வீட்டு மனை பட்டாக்காக ஒரு இடத்துக்காக நான் வந்து 3 இயர்ஸாக நேற்று கூட ஈவினிங் ட்ரெயினுக்கு 9 o'clock ஏறதுக்கு முன்னாடி 4 o'clock கலெக்டர் ஆஃபீஸை போயிட்டு கண்ணீர் வந்து இங்கே நிற்குது, வெளியே விழுகலை, அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். ஏன்னா 3 இயர்ஸாக நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா அந்த பாத்ரூம் அட்டாச்சு போச்சுன்னா நாங்கள் டெய்லி மோஷன் போய் டெய்லி குளிக்கிறது அன்றாட தேவை. இது அதை எங்களால் செய்ய முடியும். அதை செய்ய முடியாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ 3 நாளோ 4 நாளோ வாரத்துக்கு ஒரு முறையோ எத்தனையோ பேர் கிச்சனில் குளிக்கிறது, தரையில் குளிக்கிறது, இந்த மாதிரி பல கஷ்டங்களை. ஆனால் நாங்கள் யாருமே ஏமாத்தலை. எனக்கு சொந்த வீடு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு சொத்து இல்லை, எங்கள் பூர்வீகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு வீடு தாங்க 22 பேர் அப்ளை பண்ணோம், 17 பேருக்கு கிடச்சிருச்சுங்க. அந்த 5 பேரில் நான் ஒருத்தி. எங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறமும் என்னால் அந்த வீட்டில் என்னால் வாழ முடியும். இல்லை, உங்களுடைய கோரிக்கை வந்து அவசியம் நிறைவேறும் என்ற அந்த ஒரு பதிவை வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கிறோம். அதே மாதிரி இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது. அதனால் வாழ்த்துக்கள் மேடம், கண்டிப்பாக வாழ்த்துக்கள். உங்கள் பெற்றோர்களையும் நாங்கள் வணங்கி வாழ்த்துகின்றோம். ஒரு பெண் கர்ப்பமுற்றிருக்கிறாள், அவளுக்கான மிக முக்கியமான செய்திகள் என்னென்னா, இவங்களுக்கு வந்து என்ன உணவுலேருந்து மருந்துலேருந்து அத்தனை விஷயம் கரெக்டாக கிடைக்கணும். இந்த படைப்பாளர் தான் இந்த பெண்களுக்கான கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வான ஒரு புத்தகத்தை மொழிபெயர்ப்பு
முதியோர்களுக்கான நலன் சார்ந்த விஷயங்களை மொழிபெயர்ப்பு. இந்த துறைக்கு ஏன் வந்தாங்க? ஏங்க நீங்கள் அந்த பக்கம் அப்படி படிச்சுங்க, என்ன படிச்சுங்க? ஒரு பிஎஸ்சி படித்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு அப்புறம் ஏசிஎஸ் படிச்சுட்டு வங்கியில் போயிட்டு சிஐபி படிச்சுட்டு ஒரு 20 வருஷம் சர்வீஸ்லாம் போட்டுட்டு எதுக்கு இந்த பக்கம் வரணும்? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்குறதுன்னா ஹேமா நரசிம்மட்ட தான். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி, நூல் எழுதியிருக்கீங்களா? இல்லை, நூலாக இன்னும் நான் ஒரிஜினல் நூல் எழுதலை. அதை பற்றி யோசிக்கணும் இனிமே தான். அந்த யோசனையை தூண்டியதற்கு நன்றி. தூண்டுதலாக இருக்கா? நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நூல் எழுதணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் நூல் எழுதினா அதை படிக்கிறதுக்கு சிவனே வருவார் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதனால் வேறு சில கவிதைகள் இப்போ பெண்கள் மகளிர் தினம் போச்சு இல்லையா? அன்னைக்கு வந்து ஒரு பெண் வந்து சிறகை விரிச்சிருக்கா மாதிரி ஒரு படம் ஒன்று, கோலம் மாதிரி ஒன்று பெயிண்டிங் பண்ணினேன். அப்போது யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி கவிதை எழுதலான்னு. பெண்களுக்குன்னு ஒரு ஆத்திச்சூடி எழுதினா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணித்து. அன்றாடம் நடைப்பழகு அக அழகை கூட்டு, ஆராய்ந்து யோசித்து அளவோடு பேசு, இயன்றவரை தொழில்நுட்பம் பயில், ஈசனோடு பேசவும் நேரம் ஒதுக்கு, உன் உடல் நலம் உன் பொறுப்பு என்று உணர், ஊரில் நாட்டில் நடப்பதை தெரிந்து கொள், எதுவரினும் எதிர்த்து நின்று வெற்றி கொள், ஏதாவது புதிதாய் கற்றுக்கொள், ஐயங்கள் ஏற்படின் தயங்காது தெளிவு பெறு, ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிற, ஓயாமல் பணி இருந்தாலும் உனக்கென்று நேரம் ஒதுக்கு, ஔடதம் குறை ஆகாரத்தில் கவனம் கொள், பெண்ணே இது உனக்கான ஆத்திச்சூடி, வண்ணச்சிறகை விரி பர ஆடிப்பாடி அப்படின்னு. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமை, பாராட்டுக்கள். அதாவது பெண் ஏதோ ஒரு பச்சடி மட்டும் செஞ்சுட்டு உட்காந்துருக்காம, பூச்சூடி வந்த பெண்ணே உனக்கான ஒரு ஆத்திச்சூடின்னு பாச்சூடி மகிழ்ந்த உங்களை நாங்கள் வந்து வாழ்த்துகின்றோம். கவிதைகளில் ஈர்ப்பு, அடுத்து இந்த கோலங்களில் ஈர்ப்பு, அந்த கோலங்களை கவிதை வார்த்து, அதாவது கோலங்களில் கவிதை வார்ப்பு, கவிதையில் கோலம் போடுதல், இரண்டும் வந்து ஒரே செய்கிறீங்க இல்லையா? அந்த அனுபவங்கள். ஆக்சுவலாக சார், நான் ஸ்டெல்லா மேரிஸில் படிக்கும்போது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் ஜெயலக்ஷ்மின்றவங்க, அவங்க தான் தமிழ் துறையில் இருந்தாங்க. எனக்குள்ளே இருக்கிற தமிழ் ஆர்வத்தை வந்து ரொம்ப தூண்டி விட்டாங்க அவங்க. அப்போலேருந்தே தமிழில் ரொம்ப ஆர்வம் எனக்கு. அப்புறம் கோலம் போடுறது சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ரெண்டுமே நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட ஒன்றின விஷயங்கள் தானே இல்லையா? இன்ஃபேக்ட் நம்ம வெளிநாட்டுக்கெலாம் போனால் நல்லா, இங்கேயே கூட நார்த்லலாம் நிறையா ஃப்ளாட்ஸ் இருந்ததுன்னா வாசலில் ஒரு ஸ்டிக்கர் கோலமாவது ஒட்டியிருந்தால் தெரிஞ்சிடும் நிச்சயமாக இது தமிழ்காரங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு நான் கோலம் போடும்போது எப்படி ஸ்லோவாக தோண ஆரம்பிச்சிது, இதுவும் நம்ம தமிழர் சார்ந்த விஷயம், தமிழ் கவிதையோடு இது ஒன்று லிங்க் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே எழுத ஆரம்பித்தது தான் இது. எனக்கு பெரிய பண்டிகை நாட்கள்லாம் நம்ம பெருசாக கோலம் போடுவோம் இல்லையா, அப்போ அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதை எழுதலாமே அப்படின்ற மாதிரி தோணித்து. இப்போ ரீசெண்டாக கூட சிவராத்திரி அன்னைக்கு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். நான் ரொம்ப பேசுகிற மாதிரி தான், பெரிய மரபு கவிதை அப்படிலாம் சொல்ல முடியாது. சிவனிடத்தில் செல்லமாய் சில கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடிக்கொண்டே இருக்கிறாயே காலைத்தான் வலிக்காதா, விரிசடையோடு சுற்றுகிறாயே திரிசூலத்தில் சிக்காதா, தலைமேல் கங்கையை அணிந்தாயே தும்மல் இருமல் வாராதா, சுடலையிலே நிற்கின்றாய் சுடலை பொடியோடு நிற்கின்றாய் உடுக்கையை அடிக்கின்றாய், உம்முடைய இச்செயல்களினாலே உமையவள் கவலை கூடாதா, சிவராத்திரி இன்று ஒரு நாள் என்னும் சிவனே என்று இருக்க மாட்டாயா அப்படின்னு எழுதி. மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் ஒருவரை பற்றி நீங்கள் கவிதை சொன்னதெல்லாம் நானும் சொல்கிறேன். அவர் தோற்றத்தில் அகல் விளக்கு, தூய தொண்டில் மெழுகுவர்த்தி, ஆற்றலில் மின் விளக்கு, அனைவரையும் போற்றி வழிகாட்டும் பெற்றியில் பொன்னான கலங்கரை விளக்கு, அவர் ஒரு தமிழ் ஒளிவீச்சு, அவருடைய பேச்சு. யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்.
இன்று உலகெங்கும் தமிழ் நெஞ்சங்களில் ஆழமாக பதிந்து அவர்கள் மதிக்கும்படியாக மிகச்சிறந்த உரை வீச்சாளராக தன் அறிவு புலனால் அனைவருடைய மன பூட்டை திறக்கின்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் சாவியாக இருக்கின்றவர். அவருடைய பேச்சை கேட்டால் நான் சரியான பாதையில் போவேங்க, அதுக்காக நான் பேச்சை கேட்குறேன். இதே இந்த என்ன அப்படின்னு குழப்பம் இருக்குது, ஆனால் அந்த குழப்பத்திலேருந்து நான் விடுபடுவதற்கு இவருடைய பேச்சை கேட்குறேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் தன் பிள்ளைகள்கிட்ட நீ இவங்க பேச்சை கேடு அப்படின்னா, அதாவது யார் பேச்சை கேட்காதவங்க கூட இவங்க பேச்சை கேட்பாங்க அப்படின்ற அளவுக்காக பாராட்டு பெற்ற திருமதி பாரதி பாஸ்கர். அவர் உங்களுடைய தங்கை, நீங்கள் மூத்த சகோதரி. அவர்களுடைய உரை வீச்சு, 2 பேரும் வீட்டில் அதாவது பேசிட்டீங்களா? சின்ன வயசுலேருந்தே போட்டி போட்டுக்கிட்டு 2 பேரும் பேசுங்க, எனக்கு நீ கவிதை எழுதுங்க, அந்த கவிதையை அவங்க பேச்சா மாற்றுவாங்க. இருக்கலாம், உங்களுடைய எண்ணம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நான் சந்தோஷப்படுற ஒரு விஷயம், எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பெண்கள், நான் தான் மூத்தவள், அடுத்தது மகாலட்சுமின்னு, அவங்களுக்கும் நல்ல மொழி பற்று உண்டு, அடுத்தது பாரதி. எனக்கும் பாரதிக்கும் இடையில் நிறைய வயது வித்தியாசம் இருக்கிறதுனால அவங்கள என்னுடைய குழந்தை மாதிரி தான் நான் நிறைய சமயத்தில் பார்ப்பேன். ஸோ அவங்க பெற ஒவ்வொரு சந்தோஷமும் ஒவ்வொரு புகழும் பாராட்டும், அந்த அவங்களுடைய பேச்சு இன்றைக்கி சென்றடைஞ்சிருக்கிற வீச்சு நிஜமாக எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். இறைவனுக்கு நன்றி. எங்கள் அப்பா அம்மா இருந்த வரைக்கும் 2 பேருமே நிறைய வருடங்கள் இருந்தாங்க, நிறைய பார்த்தாங்க. எங்கள் கூட எங்கள் அத்தை இருந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டது தான். ஒவ்வொரு நாளும் அவள் ஒரு வெற்றி பெற்று வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள். அவள் உடம்பு சரியில்லாத இருந்தபோது உலகமெங்கும் மக்கள் அவ்வளோ பிரார்த்தனை செய்ததுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த ஃபோரமில் நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல நான் ஒரு பதிவை சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியில் வித்யா அவர்கள் இருக்காங்க இல்லையா, வித்யா அவர்கள் தன்னுடைய தனிப்புலனம், அதாவது யூடியூப்பில் அவர்கள் இந்த உடல்நலம் பெறுவதற்காக போட்ட செய்திக்கு வாய்ஸ் ஓவர் குரல் பதிவு செய்தவங்க தான் வித்யா. அதான் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யணுன்ட்டு. ரொம்ப நன்றிம்மா. இப்போ தனிப்பட்ட முறையில் நான் அதை சொல்லிக்கிறேன். அதனால் பாரதியனுடைய அக்கா அப்படின்னு நான் பல இடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது உண்மையிலேயே மனசார்ந்த சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம தமிழ் அன்னை பெற்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இது. அதாவது முதல்ல சொன்னாங்க, அதாவது நான் வங்கித்துறையில் 20 ஆண்டுகள் இருந்தேன். அப்போது பாருங்கள், அந்த ஈர்ப்புன்றது, அதாவது நீங்கள் வங்கித்துறையிலே உங்களை போட்டு கட்டி வச்சா கூட அங்கே இருந்திருக்க மாட்டீங்க. 1960 பாதை தெரியுது பார்னு ஒரு படம், அதில் பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். காலம் தெரிந்து கூவும் சேவலை கவுத்து போட்டாலும் நிறுத்தாது, கல்லை தூக்கி பாரம் வைத்தாலும் கணக்காய் கூவும் தவறாதுன்னு சொல்லுவார். அந்த சேவலை நீங்கள் போட்டு அமுக்கி கட்டி பிடிச்சா கூட கார்த்தால் அது கொக்கரக்கோன்று சரியான நேரத்தில் கத்தும். இதை ரொம்ப இயல்பாக பட்டுக்கோட்டையார் எழுதியிருப்பார். அதே மாதிரி அவங்கள அந்த வங்கித்துறையில் போட்டு இது பண்ணால் கூட என்னுடைய தமிழ் ஆர்வம், மொழிபெயர்ப்பு ஆர்வம், கவிதை ஆர்வம், அதனால் கோலம் நோக்கி ஒரு அருமையான பாதையை நீங்கள் பெற்றீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், மிக்க மகிழ்ந்து. திருமதி ஹேமா நரசிம்மன் அவர்களுடைய கவிதை ஆற்றல், கோலம் ஆற்றல், அந்த மொழிபெயர்ப்பு ஆற்றல், வங்கித்துறையில் அவங்க செய்த பணிகள், அளப்பரிய பணிகள், சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு எனக்கு ஒரு கிஃப்ட்டு இவங்க. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய புத்தகம் எழுதியிருக்கோம் பாரதத்தை பற்றி, அதனோட நாலேஜை பற்றி. ஆனால் நாங்கள் எழுதுறது இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுவோம். ஸோ அத்தனையும் எல்லாரும் கேட்பாங்க, தமிழில் இல்லையா, ஹிந்தியில் இல்லையான்னு எல்லாம், மீதி இந்தியன் லாங்குவேஜஸில். எங்களுக்கு இது எழுதுறதுக்கே இதுக்கு டைம் இல்லை, டிரான்ஸ்லேட் பண்ணியேன்னா இவங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஸ் அ ஆத்தர் எங்களுக்கு ரொம்ப கவலை, டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக இருக்கா, என்ன எழுதியிருக்காங்க. பட் அட்லீஸ்ட் எனக்கு தமிழும் ஹிந்தி பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த 2 மொழியும் தெரியும். ஸோ பண்ணுற டிரான்ஸ்லேஷன் நான் திருப்பி படித்து நான் திருப்பி அதை ப்ரூஃப் ரீட் பண்ணி அதை கரெக்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இது. ஸோ அதை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், மீதி மொழிகளில் என்ன எழுதியிருக்கா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னலாம். லுக்கிங் ஃபார் நாலேஜ் எங்கன்னாக்க இப்போ நிறைய நம்ம வடமொழியில் இருக்கிற புத்தகங்கள், பழைய இலக்கியங்கள் எல்லாம் அதெல்லாம் நிறைய இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய யூரோப்பில் இருக்கிறவங்க வடமொழியை கற்றுண்டாங்க, நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் அவைலபிள். பட் தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கியங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த இடத்த உங்களை மாதிரி இருக்கிறவங்க எடுத்து பூர்த்தி செஞ்சீங்கன்னா இன்னும் தமிழில் இருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் வெளியில் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ தேட் வுட் பி அ லவ்லி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ. இப்போது நமக்கு ஒரு மெட்டல் இருக்குது, உலோகம் தமிழில் சொல்கிறோம். அந்த உலோகத்தை உலகத்தில் பேச வைக்க முடியுமா? மிகப்பெரிய கேள்வி.
மெட்டல் பேசுமா? என்ன மெட்டல்? அது காப்பராக இருக்கலாம், எனி மெட்டல். அது பேசுமா? பேசும் அப்படின்ட்டு உலகத்து நிரூபித்தவர்களில் ஒரு முதன்மையானவர் திரு சேனாதிபதி. அவருடைய வழி தோன்றலாக திருமதி ஹேமலதா, ஹேமலதா சேனாதிபதி. வாழ்த்துக்கள் மேடம். அதாவது உங்களுடைய கலை நயமிக்க மிக நுட்பமான பதிவுகள் அத்தனையும் உலக மக்களை ஈர்த்துள்ளது. சற்றேறக்குறைய 150 நாடுகளுக்கு மேலாக இவருடைய கலை பயணம், இவருடைய கண்காட்சி பயணம் தொடர்கின்றது என்ற போது பாராட்டுகின்றோம். இந்த துறை, இதனுடைய அனுபவங்கள், இதனுடைய சாதனைகள், அதை நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் இங்கேருந்து வெளியில் குஜராத்துக்கோ ஹிமாச்சல் பிரதேசுக்கோ போகிறாங்க, காஷ்மீருக்கு போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க. இப்படி என்னது பாரம்பரியமான கலை பரிமாற்றம் அது நடக்குது. இப்போ இந்த கலை பரிமாற்றம் நீங்கள் நேபாளம் போயிருக்கீங்க, அங்கே எக்ஸிபிஷன்லாம் இருந்திருக்கு. இந்த கலை பரிமாற்றத்துக்கு நீங்கள் அரசனுடைய மூலமாக செய்கிறீங்களா? இப்போ ஆக்சுவலாக இது மாதிரி வந்து கலைப்பாறை மட்டும் வந்துட்டுருக்கு. அதாவது ஒரு அங்கேருந்து ஒரு 6 பேர் வந்துட்டு, நேபாளிலேருந்து ஒரு 6 பேர் வந்து இங்கே சோழமண்டல் ஓவியர் கிராமத்தில் இருந்து இங்கே வந்து பெயிண்டிங் கேம்ப் மாதிரி நடத்தி இங்கே தங்கியிருந்து ஒரு 15 டேஸ் பண்ணிவிட்டு அவங்க கலைப்படைப்பில் வந்து எக்ஸிபிஷன், அவங்க ஒரு கமர்ஷியல் கேலரி இருக்குது சோழமண்டல் கேலரியில், அங்கே வந்து எக்ஸிபிஷன் நடத்திட்டு அவங்க இங்கேருந்து போனாங்க. அதே போல் நாங்களும் இங்கேருந்து ஒரு 6 பேர் நேபாளம் சென்று அங்கே வந்து எங்களோட பெயிண்டிங்ஸ் அங்கே போய் இருந்து 1 வீக் தங்கியிருந்து நாங்கள் பெயிண்டிங்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து எங்களோட ஷோ பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்தோம். அது மாதிரி நிறைய கேம்ப் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. இப்போ கூட ரீசெண்டாக வந்து கொரியாலேருந்து வந்து ஒரு 15 பேர் இங்கே வந்து சோழமண்டலம் இதில் வந்து தங்கியிருந்து பண்ணிட்டு போனோம். அதேமாதிரி நாங்களும் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இங்கே நாங்கள் ஒரு 15 பேர், அவங்க ஒரு 15 பேர் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு கேம்ப் மாதிரி பண்ணிட்டு அந்த கேம்போட ஒர்க்கை வந்து இங்கே எக்ஸிபிஷனாக வச்சு வந்து பார்வையாளர்களை வர வச்சு நாங்கள் வந்து அது ஒரு விழா மாதிரி கொண்டாடணும். அது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி பாராட்டுக்கள். இப்போது அடுத்தது, இப்போ நம்ம இந்த திரையில் பார்க்குற இதில் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக அந்த காப்பர் இதில் வந்து ஒரு மைல் எனாமல் இதில் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம். நான் ஒரு பார்வையாளர் மட்டும் இல்லை, இதை வந்து என்னுடைய வீட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து வாங்குறேன்னா எனக்கு என்ன சந்தேகம்னா, சரி இது எவ்வளோ நாள் இதனுடைய டியூரேஷன், எவ்வளோ நாள் நிற்கும் இந்த வண்ணம் வடிவம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இதுக்கு ஆஸ் அ செல்லர், ஆஸ் அ கிரியேட்டர் உங்கள் பதில்? இப்போ காப்பர் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டல். அது ஒன்றும் ஆகாது. அது ஆக்சுவலாக வந்து அது பாலிஷ்லாம் பண்ணிவிட்டு நம்ம லேக்கர்லாம் அடித்து நம்ம அதை கிளியராக பண்ணிடுறோம். என்ன தான் நம்ம காற்று அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த மங்கமே தவிர்த்து அது அந்த மெட்டல் ஒன்றுமே ஆகாது. அது ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே நான் பண்ணி தான் நாங்கள் விற்பனை. அது காரணம் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு காப்பர் சொம்பு ஒன்று வாங்குறீங்க வச்சுக்கோங்க, டம்ளர், அது ரொம்ப நாள் வீட்டிலே வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது கருத்து போகுது. அப்புறம் அதுக்கு வந்து அதுக்கான அந்த இதை போட்டு அதை துலக்கி திருப்பியும் அது வந்து தன்னுடைய ஒரிஜினல் ஃபேஸை கொண்டு வந்துடுது. ஓகே, அதனால் இதுக்கும் அந்த மாதிரி நாங்கள் செய்யணுமாறது கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் மேலே வந்து கலரிங் பண்ணுறீங்க. இல்லை, அதுக்கு வந்து ஒரு லேக்கர்னு ஒன்று இருக்குது. அது ஃபைனலாக எல்லாமே பாலிஷ்லாம் பண்ணிவிட்டு லேக்கர் ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது. அந்த ஸ்ப்ரே ஃபுல்லாக நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தான் நாங்கள் அதை வந்து கண்காட்சிக்க வைப்போம். அது ஸ்ப்ரே இருக்கும்போது அதை அடித்த உடனே அது வந்து மங்காது, அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும் அந்த கலர். சூப்பர், பாராட்டுகள் மேடம். இவங்களது ரொம்ப டைரெக்டாக உங்கள் சப்ஜெக்ட். தன்னுடைய தந்தை அவர்களுடைய பணியை மேலும் செம்மைப்படுத்தி, அவருடைய பணி இவங்களுடைய பாணி செம்மைப்படுத்தி ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். இவங்களுடைய கலைநுட்பத்தை பல பத்திரிகைகள் தொடர்ந்து பாராட்டிய வண்ணம் உள்ளன. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பல பத்திரிகைகளில் இவருடைய கலைப்படைப்புகள் வருகின்றன. இந்தியாவுக்கே பெருமை. பல நாடுகளில் போயிட்டு இவங்க படைப்புகள் இடம்பெறுகிறது நினச்சி நம்ம அத்தனை பேரும் கடவுளை எழுப்பி பாராட்டுகின்றோம் இந்த கலைஞரை. உங்களுடைய பார்வை? ஃபஸ்ட்டு நீங்கள் சோழமண்டலம் சொன்னோடனே எங்கள் வீட்டுக்கும் சோழமண்டலம் ஆர்ட்ஸ் வில்லேஜ்க்கு ரொம்ப நல்ல தொடர்பு. ஏன்னா எங்கள் பழைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரிச்சர்ட்னு அங்கே இருந்தார். அவர் இப்போ இல்லை, அவரோட சன்னு ஜேக்கப் அங்கே இருக்கார். எங்கள் வீட்டில் பூஜை அறைக்கு மேலே ரொம்ப அழகாக
நாமம், சங்கு சக்கரம், ஆஞ்சநேயர், கருடர் பண்ண ரொம்ப அழகான ஒரு பேனல் பூஜை அறை மேலே இருக்குது. இந்த காப்பர் என்கிரேவிங்கில் பிள்ளையார் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ சோழமண்டலம் we have come, நிறைய வாட்டி வந்திருக்கோம், பார்த்துருக்கோம். உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. பட் இது போக நீங்கள் சொன்னீங்களே இந்த ஆர்ட் as such, இவங்களது கலைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கலையில் ஆக்சுவலாக இவங்க பண்ணுறதுல எவ்வளோ சயின்ஸும் சேர்ந்துருக்குன்னு நமக்கு வெளியில் நம்ம உணர மாட்டேங்கிறோம். அவர் வந்து மெட்டலில் செய்கிறாங்க. ஸோ அந்த மெட்டலை பற்றி எவ்வளோ தெரிய வேணும் அதுக்கு விஷயம். அண்ட் அலாயிங், இந்த அலாயிங்குங்கிறதுக்கே நம்ம பாரத சிவிலைசேஷன் தான் முன்னோடி. இன்ஃபேக்ட் நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படித்தோம்னாக்கா பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த பிரான்ஸ் ஏஜை அஷர்ன் பண்ணுறதுக்கு உள்ளே கொண்டு வரத்துக்கே உலகத்துக்கு நம்ம பாரத சிவிலைசேஷனுக்கு ஒரு பெரிய ரோல் இருந்திருக்கு. அண்ட் அந்த டெக்னிக் அண்ட் அந்த நாலேஜ் வந்து உங்கள் ஆர்ட் வரைக்கும். ஸோ இன்றைக்கி ஆர்ட் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த நாலேஜையும் அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கீங்க உங்களோட இதில். ஸோ தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் சயின்ஸ், மெட்டலர்ஜி இன் இட் அண்ட் மேத். ஏன்னா ஒரு உருவம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதில் அத்தனை ப்ரொப்போர்ஷன்ஸ் வரணும். ரொம்ப பாராட்டுகள் உங்களுக்கு இந்த வழிமுறையை அண்ட் இந்த ஹோல் டெக்னிக் அண்ட் த நாலேஜ் that you're preserving and bringing out as art. That's such a beautiful thing. Thank you so much. அதாவது ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற உளப்பூர்வமாக செய்கின்ற பணிகள் பல விருதுகள் பெறும். நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஹேமா ஹரி அவர்கள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பல்கலைக்கழகத்தினால கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான விருதுகள் விசாலாட்சி விருது, அப்புறம் பிஆர் ஹரன் நினைவு விருது, அப்புறம் கிரேட்டர் டு குரு அவார்ட், மேலும் ருக்மணியன் விஸ்வநாதன் அவங்களுடைய நினைவாக லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, இப்படி நான் பல விருதுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம் என்னென்னா அத்தனையும் அவர்களுடைய தொடர் பணிகளுக்காகவும் ஆழ்ந்த அந்த ஞான், அதாவது எப்படின்னா மனசில் ஏற்படுகின்ற பாரத் ஞான் என்ற ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்ற உழைப்பின் பணியாக தன்னுடைய பாணியை மாற்றிக்கொண்டு அழகாக அவங்க பயணிக்கிறாங்க. நம்ம அனைவரும் பாராட்டி படுகின்றோம். மேடம், இப்போது இந்த பதிவுகள், அதாவது நம்ம முதல்ல ஓப்பனிங்கில் சொன்னோம், அதாவது ஒரு நான் கல்வித்துறை, நான் நிதித்துறை, நான் விளையாட்டுத்துறை, நான் தமிழ்துறை, நான் கலைத்துறை என்று துறைதோறும் வல்லுநர்கள் இணைந்த இந்த தளத்தில் நான் உறைந்து போயிருக்கிறேன். காரணம், இவர்களுடைய பதிவுகளும் இவர்களுடைய வெளிச்சமும் இவர்களுடைய வார்த்தைகளும் இவர்களுடைய வெற்றியும் நம்மை அழகாக பரிமளிக்க செய்கின்றன. இந்த பரிமளிக்க செய்கின்ற இந்த பொழுதில் உங்களுடைய பதிவு என்ன? இங்கே ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்ம ஆரம்பிக்கச்சே எல்லார் பேர்லேயும் ஒரு காமனாலிட்டின்னு நம்ம பார்த்தோம். அந்த பேர் வந்து என்ன சொல்கிறது, குறிக்கிறது தங்கம், ஹேமா, ப்ராஸ்பெரிட்டி, கோல்டு, அதை குறிக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு துறையும் நம்ம இன்னைக்கு ஒருத்தரோடையும் சாதனையாளர்கிட்ட பேசினது, இது எல்லாம் நம்ம வந்து பழைய அந்நாள்லேருந்து தொடர்ந்து வந்திருக்கு, முன்னோடியாக இருந்திருக்கு ஃபார் த வேர்ல்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க செய்கிற ஆர்ட், கலை ஆஃப் மெட்டலர்ஜி, இதுதான் உலகமே பாரதத்துலேருந்து எதிர்பார்த்த ஒரு பொருள். கலர்ஸ், இண்டிகோ, சாயம் எல்லாமே. அதை வந்து இவங்க பண்ணுற மாதிரி வணிகம், இந்த ஃபைனான்ஸ், ஆர்ட்ஸ், ட்ரேடு, இந்த இதில் அது வழியாக ப்ராஸ்பெரிட்டி கொண்டு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு, தலைமுறையாக சொல்லி கொடுக்கறதுக்கு கல்வி, மொழி, இந்த 2 திறன் இல்லைனாக்கா நம்ம இதை வந்து டிரான்ஸ்மிட்டே பண்ண முடியாது இந்த நாலேஜை. பட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இத்தனை ப்ராஸ்பெரிட்டி இருந்தாலும் நம்ம உடலையும் நம்ம எவ்வளோ நல்லா பாதுகாத்துக்க வேணும், நம்ம வந்து விளையாட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணுங்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவங்க சொன்ன விஷயம் எல்லாம். ஸோ there is a beautiful connect where how work leads to prosperity and that prosperity has to, ப்ராஸ்பெரிட்டிங்கிறது ஒரு செழிப்பு வந்துடுத்துனா இல்லை ஒரு தேசத்துக்கு. நம்ம நிறைய ஹிஸ்ட்ரியில், வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னாக்க ப்ராஸ்பெரிட்டினால கெட்டவங்க இருக்காங்க, கெட்டுப்போன நாடுகள் இருக்குது. ஏன்னா டிகேடன்ஸ், அந்த ஒரு இவ்வளோ செழிப்பு இருக்குது, அதை வந்து கனாப்பின்னான்னு வேஸ்ட் அடித்த நாடுகள் இருக்குது. அந்த ப்ராஸ்பெரிட்டியை நல்ல வழியில் உபயோகித்து உடம்பு நல்லனையும் நன்னா வச்சுண்டு இருக்கிற நாடுகள், அதில் பாரதம் ஒன்று முக்கியமான இடம் பெற நாடு.
ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அழகாக எடுத்து கொடுக்குற இத்தனை துறையிலையும் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அண்ட் முக்கியமாக இவங்கள பாராட்டுறதா உங்களுடைய போய்ட்ரியை பாராட்டுறதான்னு தெரியல. தேங்க்யூ. பாராட்டுக்கள் பாராட்டுகள். அதாவது ஒரு அழகாக அந்த ப்ராஸ்பரிட்டியை பற்றி சொன்னீங்க. இன்றைக்கி 2 டீக்குள்ளே இருக்கிற ஒரு பயணம். ஒன்று வந்து பாவர்ட்டி, இன்னொன்று ப்ராஸ்பரிட்டி. இந்த டீலேருந்து, இந்த பாவர்ட்டிலேருந்து இந்த ப்ராஸ்பரிட்டின்ற அந்த டீக்கு போகிறதுக்கான பயணத்தில் நாம் ஒரு 3 டீயை இங்கே சாப்பிடணும். அதாவது 3 டீயை யோசிக்கணும். என்ன டீனா, ஒரு டீ வந்து ட்ரெடிஷன், ஆமாம், ஒரு டீ ட்ரெடிஷன் அங்கே இருக்காங்க. இன்னொரு டீ டேலண்ட், அத்தனை பேர் இருக்காங்க. மூணாவதாக நாம் அச்சீவ் பண்ணுற இன்னொரு டீ ட்ரையம்ப், விக்டரி, வெற்றி. அப்போ அந்த 3 டீ வந்து நம்ம கையில் வந்து கண்டிப்பாக நம்ம கையில் தான் இருக்கும் அப்படின்னு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினுடைய பாதையில் நம்ம செல்கின்ற போது இதை பார்க்கின்ற பல நேயர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி பயணத்தையும் வெற்றி பதிவையும் நாங்கள் வழங்க முடியும் அப்படின்ட்டு பலர் சொல்கிறார்கள். டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு நம்ம நேயர்களை கேட்பது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை, பதிவுகளை எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக நீங்கள் எழுத வேண்டிய மின்னஞ்சல் மற்றும் முகவரி இதோ திரையில் இருக்கிறது. நீங்கள் மகிழ்ந்து குறித்து கொண்டீர்கள். நன்றி, பாராட்டுக்கள். எழுதுங்கள். இந்த நேரத்தில், இந்த சூழலில் கல்வித்துறை சார்ந்த திருமதி ஹேமா, நிதித்துறை சார்ந்த திருமதி ஹேமா, தமிழ்துறை சார்ந்த திருமதி ஹேமா, கலைத்துறை சார்ந்த திருமதி ஹேமா, சிறப்பு விருந்தினர் திருமதி ஹேமா அண்டு ஏம்மா இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றீங்கள, பாராட்டுக்கள் என்று நாம் மகிழ்ந்து கூறிய வித்யா, அத்தனை பேரையும் நம்ம கரவொலி எழுப்பி பாராட்டி இந்த மங்கையர் சோலை நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.